தாவேகா ஓட்டை பிரித்தால் இங்கு டைட் ஃபைட்டாக மாறி வெங்கடேசனுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பல இளைஞர்கள் இருக்கும் பகுதி என்பதால் திரு சரத்குமார் தாவேகா பிரிக்கிறார். ஸோ செல்வ பெருந்தகை மேல இந்த தொகுதியில பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. அவர் பல ப்ராப்ளங்களை செஞ்சிருக்கார். இங்கே லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் என தெலுங்கு பேசுபவர்கள் மிக அதிகம், வன்னியர்களும் அதிகம். இங்க நல்ல இழுபறி இருக்கிறது. தற்போதைய நிலையில் தாவேகா பிரிக்கும் நிலையிலும் நாகேஷ்குமாருக்கு வாய்ப்பு நல்லதாக இருக்கிறது. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. தி iPlus தி இந்தியாவின் #1 LED டிவி மற்றும் 4ஆம் தூண் இணைந்து வழங்கும் தேர்தல் திருவிழா. மக்கள் எல்லோரும் 23ஆம் தேதி ஓட்டு போட போகிறோம். இதில் 4 முனை போட்டி நடக்கிறது. ஒவ்வொரு தொகுதியில் யார் வேட்பாளர்கள் 4 கூட்டணியில் சென்ற 3 முறை 2011, 16, 21 யார் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள், கள நிலவரம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். பார்க்க இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம். கிட்டத்தட்ட கிரேட்டர் சென்னை என்று பார்த்தால் சென்னையோடு பழைய செங்கல்பட்டுங்கிறதே இப்போ 3ஆக பிரிஞ்சிருக்கு. திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் அப்படின்னு. இதில் திருவள்ளூர் மாவட்டத்தை பார்க்குறோம். சென்னையை ஒட்டியுள்ள அம்பத்தூர், ஆவடி, கும்மிடிப்பூண்டி, மாதவரம், மதுரவாயில், பொன்னேரி, பூந்தமல்லி, திருவள்ளூர், திருத்தணி, இந்த எல்லா தொகுதிகளுமே சென்ற முறை திமுக வென்றது. இந்த முறை என்ன ட்ராக் ரெக்கார்டை உள்ளே போய் பார்ப்போம். அம்பத்தூர் தொகுதியில் 2011 அதிமுக 22,717, 2016 தனியாக இருந்தப்போ 17,498 வாங்கினாலும் 2021 திமுக 42,146 வாக்குகள் அதிகமாக பெற்று கைப்பற்றியுள்ளது. தற்போதும் இந்த திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது. ஸோ வெற்றி வாய்ப்பு பூர்ணிமாவுக்கு தான். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மதுரவாயில். கிட்டத்தட்ட இது திருச்சி, கோயம்புத்தூர் இங்கேருந்தெல்லாம் உள்ளே வர்றப்ப நீங்கள் பைபாஸில் இறங்கினீங்கன்னா மதுரவாயிலில் தான் இறங்குவோம் மேலேருந்து. இந்த தொகுதியின் திமுக வேட்பாளர் கணபதி, அதிமுகவின் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், தாவேகா சார்பாக ரேவந்த் சரண் மற்றும் ரேவதி நாம் தமிழரில். இதோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா 2011 எதிர்ப்பில் இருந்த பொழுதே 24,011 வாக்குகளில் இந்த தொகுதியை திமுக ஜெயிச்சிருக்கு. 2016 பெஞ்சமின் அவர்கள் 8,402 வாக்குகள் அதிகம் பெற்று அமைச்சரும் ஆனார். பட் மீண்டும் அவர் நின்றபோது போன முறை 31,721 வாக்குகள் கம்மியாக பெற்று திரு பெஞ்சமின் தோற்க திமுக வெற்றி பெற்றது. இந்த முறையும் திமுக வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு அதிகம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மாதவரம் தொகுதி. தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏவும் திமுகவில் தான் இருக்காரு. திமுக சார்பாக சுதர்சனம், அதிமுக சார்பாக மூர்த்தி, தாவேகா சார்பாக விஜய் பிரபு, நான் தமிழர் சார்பாக கிருத்திகா ஏழுமலை. மாதவரம் தொகுதி 2011 எதிர்ப்பில் இருந்த பொழுது அதிமுக 34,765 வாக்குகள் முன்னணி பெற்றது. ஆனால் 2016 கூட்டணி இல்லாமல் தனியாக நின்ற பொழுது திமுக இதை 15,253 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. 2021 இந்த லீடு 57,071 போயிடுச்சு. இந்த முறையும் இங்கே திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது பூந்தமல்லி தொகுதி. வேலூர், பெங்களூர் போகிறவங்களுக்கு இதுதான் எல்லையாக வரும். இங்கே சென்ற முறை திமுக தான் வெற்றி பெற்றது. திமுக சார்பாக கிருஷ்ணசுவாமி நிற்கிறார். அதிமுக சார்பாக கோஹரி, நாம் தமிழரில் தாவேகா சார்பாக சத்யகுமார், நாம் தமிழரில் SS சந்திரன். பூந்தமல்லி தொகுதி 2011 அலையின் போதே கூட திமுக 23,930 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 2016 அதிமுக 23,000 அதிகம் பெற்று கைப்பற்றியது. ஆனால் மீண்டும் 2021 திமுக கூட்டணி 29,253 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. இந்த முறையும் திமுக வெற்றி பெறுவதற்கு திமுகவின் கிருஷ்ணசாமிக்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது பொன்னேரி தொகுதி. பொன்னேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் திமுக கூட்டணியில் காங்கிரசின் துரை சந்திரசேகர், அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் பலராமன், தாவேகால MS ரவி, நாம் தமிழரில் ராஜாத்தி. இந்த தொகுதி பொன்னேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011, 16 2 முறையுமே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. 11 31,270 வாக்குகளிலும், 16 19,336 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. 2021 காங்கிரஸ் கட்சியின் துரை சந்திரசேகர் தான் தற்போது எம்எல்ஏ தான். அவர் வெற்றி பெற்றது 9,689 வாக்குகள். இந்த முறையும் துரை சந்திரசேகருக்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி முக்கியமான தொகுதி தான் திருவள்ளூர். இதில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ரமணாவுடைய தொகுதி. ஆனால் அவர் தொடர்ச்சியாக 2 முறை தோற்றிருக்காரு. திருவள்ளூர் தொகுதியில் திமுக சார்பாக VG ராஜேந்திரன்,
அதிமுகவில் BV ரமணா, தாவேக்காலிருந்து அருண்குமார் மற்றும் நாம் தமிழரில் செந்தில்குமார். 2011 எதிர்ப்பலை இருந்த பொழுது அதிமுக 23,648 வாக்குகளில் வெற்றி பெற்றது. ஆனால் 2016 திமுக 5,138 வாக்குகள் அதிகம் பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றியது. 2021 மீண்டும் 22,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. இந்த முறையும் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக VG ராஜேந்திரன் வெற்றி வாய்ப்பு அதிகம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதியும் ஒரு முக்கியமான தொகுதி தான், ஆவடி தொகுதி. இந்த தொகுதியில் திமுக சார்பாக தற்போதைய MLA மற்றும் அமைச்சர் சாமு நாசர் நிற்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவிலிருந்து ராஜசிம்ம மகேந்திரா நிற்கிறார். தாவேகா சார்பாக ரமேஷ்குமார், நாம் தமிழர் சார்பாக புனிதா. இந்த தொகுதியில் இதற்கு முன்னால் மாஃபோய் பாண்டியராஜன் வெற்றி பெற்று 2016 அமைச்சராக இருந்தார். 2011 அதிமுக 43,238 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றது. 2016 மாஃபோய் பாண்டியராஜன் வெறும் 1,395 வாக்குகளில் அதை மீண்டும் வெற்றி பெற்றார். ஆனால் 2021 55,275 வாக்குகள் அதிகம் பெற்று சாமு நாசர் வெற்றி பெற்றார். அவர் மீது சில விஷயங்கள் உண்டு. கட்சிக்காரர்கள் மீது கல் எடுத்து அடித்தார், பால் இதை சரியாக ஹேண்டில் பண்ணல, பால் துறை ஆவினை என்றெல்லாம் இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவது சாமு நாசர் தான். இந்த முறையும் ஆவடியை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கும்மிடிப்பூண்டி. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போய் பார்த்தா 1லேருந்து 234 முதல் தொகுதி இதுதான் வரும். இதனுடைய தற்போதைய MLA திமுகவை சேர்ந்தவர். இப்பொழுது திமுகவில் TJ கோவிந்தராஜன் நிற்கிறார். அதிமுக சார்பாக சுதாகர், நாம் தமிழர் தாவேகா சார்பாக விஜயகுமார், நாம் தமிழர் சார்பாக R ஸ்ரீதர். 2011 எதிர்ப்பாலை போது கூட திமுக 29,256 வாக்குகள் அதிகம் பெற்றது. 2016 கூட்டணி இல்லாமல் 234 அதிமுக தனியாக நின்ற பொழுது 23,395 அதிகம் பெற்று கைப்பற்றியது. ஆனால் மீண்டும் 2021 திமுக 50,938 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. ஸோ இந்த தொகுதி திமுக மீண்டும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு. வெற்றி வேட்பாளர் கோவிந்தராஜன். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி திருத்தணி முத்தமிழ் முருகனின் ஆறுபடை வீட்டில் 1. இங்கே திமுக சார்பாக கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக சார்பாக ஹரி, அவைகா சார்பாக ஆடிட்டர் மற்றும் வழக்கறிஞர் திரு சந்திரகுமார், இதிலிருந்து இது நாம் தமிழர் சார்பாக சத்யகுமார். இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2011 எதிர்ப்பலை போதே 23,930 வாக்குகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. 2014 அதே 23,141 தக்க வைத்தது. ஆனால் 2021 இந்த தொகுதியை அதிமுக 29,251 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. இந்த தொகுதியில் தற்போது இழுபறி இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு ஹரிக்கே என்று கள நிலவரம் சொல்கிறது. நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தை முதலில் பார்க்கிறோம். அதில் உள்ள தொகுதிகளில் முதலாவதாக செய்யூர் தொகுதியை பார்க்கிறோம். செய்யூர் தொகுதியில் VCK திமுக கூட்டணியில் VCK சார்பாக சிந்தனை செல்வன், அதிமுக சார்பாக ராஜசேகர், தாவேக்காவிலிருந்து மோகன்ராஜ் மற்றும் நாம் தமிழரிலிருந்து சுவாதி லக்ஷ்மி. செய்யூர் தொகுதியை எடுத்துக்கொண்டால் 2011 கேப்டனோடு இருந்த கூட்டணியின் போது 26,584 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் 2016 304 லீட் எடுத்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. 2021 442 வாக்கில் திமுக கூட்டணியை ஜெயிச்சிருக்கு. இந்த முறை VCKவிற்கு தான் அட்வான்டேஜ் இருக்கிறது என்று களம் சொல்கிறது. ஆனால் நல்ல டைட் ஃபைட் இருக்கிறது. நாம் அடுத்து காண இருக்கும் தொகுதி மதுராந்தகம். இந்த தொகுதியில் அமுலு பொன்மலர்னு திமுக கூட்டணியில், மரகதம் குமாரவேல் அதிமுகவில், எழில் கேத்தரின் இதில் நிற்கிறாங்க. நாம் தமிழரில் ஜானகிராமன் இதில் தாவேக்கால நிற்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 அதிமுக 18,494 வாக்குகளில், 2016 திமுக 2,957. ஆனால் மீண்டும் 2021 அதிமுக 3,571 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறையும் இந்த தொகுதி அதிமுகவிற்கு செல்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி பல்லாவரம், சென்னையுடைய ஒட்டி இருக்கிற பகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கடந்த 2 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. 2011 கேப்டனோடு அதிமுக அலையின் போது அதிமுக 17,374 வாக்குகளில் ஜெயிச்சிருக்கு. 2016, 21 ரெண்டிலையுமே திமுக சார்பாக திரு கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்றார்.
பட் அவர் பேரில் கெட்ட பெயர்கள், அவருடைய மகன் வீட்டில் ஒரு பணிப்பெண் தொல்லை செய்யப்பட்டார் என்று சொன்னதனால் இந்த முறை தேமுதிக சார்பாக அனகாபுத்தூர் முருகேசன், இவர் கேப்டனுடைய மிக நெருக்கமான அணுக்க தொண்டர். ஸோ தேமுதிகவின் கொட்டுமுரசு சிம்பல்ல இந்த முறை திமுக சார்பில் நிற்கிறாரு. வெங்கடேசன் இதில் இரட்டையிலை காட்டியிருக்கு. இவர் ஆக்சுவலாக ஐஜேகே பாரிவேந்தர் கட்சியை சேர்ந்தவர், இரட்டையிலையில் நிற்கிறார். அவைக்க சார்பாக நாம் தமிழர் சார்பாக கார்த்திகேயன். இந்த தொகுதியில் 2011 அதிமுக 17,374 லீடிங்கில் ஜெயிச்சா. 2016 அந்த 17 தாண்டி 22,175 வாக்குகள் முன்னணி பெற்று கைப்பற்றியது திமுக கூட்டணி. 21 அந்த லீடு 37,781 வாக்குகள். ஆனால் அனகாபுத்தூர் இந்த தொகுதிக்குள்ளே தான் அனகாபுத்தூர் வரும். என்னுடைய ஓட்டு கூட பல்லாவரம் தொகுதியில் தான் இருக்குது. மேலோன்மையாக பார்க்கும்போது அனகாபுத்தூர் முருகேசனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சர்வேக்கள், நம்ம 4ஆம் தூண் சார்பாக பல்லாவரத்தில் போய் எடுத்தப்ப விஜய்க்கும் ஒரு கணிசமான அளவு இருக்குது. தாவேகா ஓட்டை பிரித்தால் இங்கு டைட் ஃபைட்டாக மாறி வெங்கடேசனுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அட்வான்டேஜ் திமுக கூட்டணி தேமுதிக என்றுதான் களம் கூறுகிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது சோழிங்கநல்லூர் சென்னை ஐடி ஹைவே எனப்படும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, OMR அல்லது ராஜீவ்காந்தி சாலை. இதில் திமுக சார்பாக அரவிந்த் ரமேஷ், அதிமுகவில் KP கந்தன், தாவேகாவில் சரவணமூர்த்தி, நாம் தமிழரில் ஜெயலட்சுமி ராமன். இந்த தொகுதி 2011 அலை, அதாவது திமுக 2G மற்றும் நில அபகரிப்பு அந்த ஊழல் போது 66,972 வாக்கில் அதிமுகவின் KP கந்தன் ஜெயிச்சார். பட் போன 2 முறை அவர் தோற்றிருக்கார். 2016 14,728 வாக்குகளிலும், 2021 35,405 வாக்குகளிலும் திமுக கைப்பற்றி இருக்கு. இந்த தொகுதி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதி, 6 லட்சம் ஓட்டுக்கும் அதிகம். குறைஞ்ச தொகுதி 2 லட்சத்துக்கு கீழே வரும். மிக அதிகமான வாக்காளர்கள் இந்த தொகுதியை வெற்றி பெறுவது திமுகவின் அரவிந்த் ரமேஷ். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி செங்கல்பட்டு. சென்னையின் பார்டர் தாம்பரம் தாண்டி போனீங்கன்னா செங்கல்பட்டு வருது. செங்கல்பட்டு தொகுதியில் திமுக சார்பாக MKT கார்த்திக் தண்டபாணி, அதிமுக சார்பாக TP கஜேந்திரன், தாவேக்காலேருந்து நாம் தமிழரில் அமுதா நம்பியார். இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தால் 3 முறையும், அதாவது அலை இருந்த பொழுது கூட 2011 291 வாக்குகளில் திமுக ஜெயிச்சிருக்கு. 2016 2021 26,000 வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்று திமுக கைப்பற்றி தன் கைவசமே மிக தெளிவாக பிடித்துள்ளது. இந்த முறையும் திமுக வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு. இந்த தொகுதி MLAவாக கார்த்திக் தண்டபாணி. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி திருப்போரூர் தொகுதி. இது ஒரு முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியில் VCK சார்பாக பன்னீர்தாஸ் நிற்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமகவில் புகழ்பெற்ற வக்கீல் பாலு நிற்கிறார். நாம் தமிழரில் தாவேகாவில் விஜயராஜ் மற்றும் நாம் தமிழர் சார்பாக அம்பேத்ராஜன் நிற்கிறார். செங்கல்பட்டு தொகுதியின் திருப்போரூரை பொறுத்த வரைக்கும் 2011 இரட்டையில் ஜெயிச்சிருக்கு 18,288. மீண்டும் 2016 950 வாக்குகள் தான். இந்த தொகுதியுடைய 2016 ஒரு இடைத்தேர்தல் அங்கே இருந்த MLA பல சிக்கல்களில் சிக்கிக்கிட்டார். அதாவது அவர் மான்வேட்டை, சட்டவிரோதமாக மான்வேட்டை செய்து அது முதலமைச்சர் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்தார் என பெரிதாக இந்த தொகுதி சிறுத்தைகளுக்கு கொடுக்க இங்கே SS பாலாஜி நின்னார். SS பாலாஜி 2021 ஜெயிச்ச பிறகு அங்கே நிறைய கட்ட பஞ்சாயத்து, சமீபத்தில் ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனியோட இதெல்லாம் வந்ததுனால் அவரை நீக்கிவிட்டு பன்னீர்தாஸ் போட்டிருக்காங்க. இந்த தொகுதியில் மிக அதிகமாக வன்னியர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த தொகுதி நாம் முதலில் பன்னீர்தாஸ் என்று கணித்திருந்தாலும் தற்போதைய நிலையில் இப்பொழுது பாலு முந்துகிறார். வெற்றி வாய்ப்பு பாலுவுக்கு தான் இருக்கிறது. அடுத்த பார்க்க இருக்கிற தொகுதி தாம்பரம். மிக முக்கியமான தொகுதி. ஏன்னு சொன்னால் திமுக வேட்பாளர்களை அறிவித்தவுடன் கடந்த 2 முறையாக அங்கே MLAவாக இருந்த SR ராஜா நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக கிருத்திகா தேவியை கொடுத்துருக்காங்க. முன்னாள் MLA SR ராஜா TR பாலு வீட்டில் போய் ஆட்களோடு அங்கே ஒரு சின்ன கலைபுரம் பண்ணார். அதன் பிறகு அறிவாலயத்தையும் பண்ணார். அதன் பிறகு ஏற்றுக்கொண்டு விட்டார். ஸோ திமுக சார்பாக கிருத்திகா தேவி, அதிமுக சார்பாக சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன். இவர் தென் சென்னைக்கு முன்னாள் MP-யாக இருந்து ஓரளவு மக்களிடம் நல்ல பெயர் பெற்றவர். தாவேகா சார்பாக சரத்குமார் மற்றும் நாம் தமிழர் சார்பாக தமிழ்ச்செல்வி.
இந்த தொகுதியுடைய முன்னாள் ரெக்கார்டில் பார்த்தா 2011 13,984 வாக்குகளில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஆனால் சென்ற 2 முறை 2016 14,445 வாக்குகள் முன்னிலையில் திமுகவும், 2021 இது 36,824 வாக்குகள் முன்னணியும் பெற்றிருக்கு. ஆனால் இந்த தொகுதியில் உட்பட பலர் சென்ற பொழுது இங்கே பல இளைஞர்கள் இருக்கும் பகுதி என்பதால் இங்கே பெருமளவில் திரு சரத்குமார் தாவேகா பிரிக்கிறார். அதே போல திமுகவில் எஸ்ஆர் ராஜா குடிபறிக்கிறார் என்ற நிலை வருகிற போது சிட்லபாக்கம் ராஜேந்திரன் சார்பான ஒரு இழுபறி அட்வான்டேஜ் அதிமுக என்பது தற்போதைய நிலை. அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் போகிறோம். சென்னையுடைய பார்டரில் இருக்கிற இந்த காஞ்சிபுரத்தில் 4 தொகுதிகள், முக்கியமாக ஆலந்தூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், உத்தரமேரூர். இந்த 4 தொகுதியில் சென்ற 3 முறை யார் வென்றார்கள், இந்த முறை 4 முனை போட்டியில் ஒவ்வொரு அணியின் சார்பாக யார் வேட்பாளர், உங்கள் ஆதரவில் வெற்றி பெறப் போகும் எம்எல்ஏ யார் என்பதை வரிசையாக பார்ப்போம். நம்ம முதல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்க்க இருக்கிற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர். இது ஒரு முக்கியமான தொகுதி. திரு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இங்கே போன முறை வெற்றி பெற்றவர். அதிமுக சார்பாக பழனி நிற்கிறார். தாவேகா சார்பாக KS தென்னரசு, நாம் தமிழர் சார்பாக சிந்து. ஸோ செல்வ பெருந்தகை மேலே இந்த தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. அவர் பல ப்ராப்ளங்களை செஞ்சிருக்கார். அது தவிர கட்சிக்கு கிடைச்ச சீட்டுகளை 5 கோடி வாங்கிக்கிட்டு அதை மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் அவர் மகனுக்கும் கொடுத்து சீட்டுகளை விற்றார் என அந்த கட்சியின் MP ஜோதிமணியே சொல்லியிருக்காங்க. இவர் இந்த தொகுதியை விட்டு எழும்பூரில் ட்ரை பண்ணார். ஆனால் 25லேருந்து 28 போன நேரத்தில் சென்னைக்குள்ளே எதுவும் தரமாட்டேன்னதுனால ஸ்ரீபெரும்புதூர்லேயே நிற்கிறார். 2011 அதிமுக 40,392 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2016 அதிமுக மீண்டும் 10,716 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2021 செல்வ பெருந்தகை 10,879 வாக்குகள் முன்னணி பெற்று கைப்பற்றினார். ஆனால் இந்த முறை ஒரு நல்ல இழுபறி இருக்கிறது. நாம் தமிழரும் பிரிப்பார்கள். நிச்சயமாக இந்த முறை நல்ல இழுபறியில் வாய்ப்பு அதிமுகவின் பழனிக்கு தான் இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி உத்தரமேரூர் தொகுதி. உத்தரமேரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக K. சுந்தர், அதிமுகவில் மகேஷ்குமார், தாவேகா சார்பாக முனிரத்னம் மற்றும் நாம் தமிழர் சார்பாக மரம் மாசிலாமணி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூரில் 2011 அலையின் போது அதிமுக 13,766 வாக்குகளில் வெற்றி பெற்று 2016 அதிமுக தனியாக 234 தொகுதியிலையும் இரட்டையிலையில் நின்ற பொழுது திமுக கூட்டணி 12,156 வாக்குகள் வெற்றி பெற்றது. ஆனால் 2021 இந்த லீடு 1,622 குறைஞ்சிச்சு. ஸோ நல்ல போட்டி இருக்கிற தொகுதி. ஆனால் வாய்ப்பு திரு K. சுந்தர் திமுக என்று கணிக்கப்படுகிறது. ஆலந்தூர் தொகுதியை பொறுத்தவரை இது அமைச்சர் தாமோ அன்பரசனுடைய தொகுதி. அவரை எதிர்த்து அதிமுகவில் S. சரவணன் நிற்கிறார். தாவேகால M. ஹரீஷ் மற்றும் நாம் தமிழரில் மகாலட்சுமி. இந்த தொகுதியை பின்னணியை பார்த்தாலே இந்த தொகுதி தொடர்ச்சியாக திமுக கைவசமே இருக்குது. 2011 கேப்டன் கூட்டணியோடு மொத்தம் 200 சீட்டுக்கும் அதிகமாக ஜெயிச்சப்போ கூட இந்த தொகுதியை திமுக பெற்றது 5,754 வாக்குகளில். 2016 19,169 வாக்குகளில் வெற்றி பெற்றார் திரு அன்பரசன். 2021 40,571. இவர் ரொம்ப எளிதாக ஆக்சசிபிள், மக்கள் கேட்குற உதவியை பண்ணுறதுக்கு அவர் பண்ணுவார் என்ற விதத்தில் அவர் கொஞ்சம் ரூடாக பேசினாலும் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் வச்சிருக்கார். வெற்றி வாய்ப்பு தாமோ அன்பரசனுக்கு. அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி. காஞ்சிபுரம் தொகுதி திமுக கூட்டணியில் நித்யா சுகுமார், அதிமுகவில் V. சோமசுந்தரம், இது நாம் தமிழர் தாவேகால ரஞ்சித்குமார், நாம் தமிழரில் வெற்றி செல்வி. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி பெண்களை கொடுப்பார். அடிக்கடி நாம் பெண்களை பார்க்கலாம். இந்த தொகுதியுடைய பின்னணியை பார்த்தா 2011 அதிமுக 25,717லையும் 2016 7,548 அதிகம் பெற்று திமுக கைப்பற்றியுள்ளது. மீண்டும் 2021 11,999 கிட்டத்தட்ட 12,000 ஓட்டில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. இந்த முறையும் வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்குது. தாவேகா பிரித்து ஏதாவது பண்ணாலே ஒழிய திமுக எளிதாக வெற்றி பெறும். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் ராணிப்பேட் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள் உள்ளது. அரக்கோணம், ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர். இந்த 4 தொகுதிகள்லையும் 4 அணியின் யார் யார் வேட்பாளர்கள், முந்தைய ட்ராக் ரெக்கார்டு, யார் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் MLA, எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி அரக்கோணம் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக சார்பாக VCKவின் எழில் கரோலின். இவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த தலித் எழில்மலையுடைய மகள். அவரை எதிர்த்து அரக்கோணம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் திரு S. ரவி,
தவேகா சார்பாக காந்திராஜ் மற்றும் நாம் தமிழர் சார்பாக ராஜ்குமார். இது தனி தொகுதி, அதாவது ரிசர்வ் தொகுதி எஸ்சி மக்களுக்கு. இது அரக்கோணத்தில் சென்ற முறை, அதாவது 2011, 16, 21 3 முறையும் தொடர்ச்சியாக இங்கே அதிமுக தான் வெற்றி பெறுகிறது. 2011 26,237 கூட்டணியே இல்லாமல் தனியாக இருந்தப்பையும் 4,161 வாக்குகளில் ஜெயிச்சாங்க. 2021 இங்கே விசிகேவின் சார்பாக திரு கௌதம சன்னா எழுத்தாளர் நின்று அவர் 27,169 தோத்தார். வெற்றி பெற்றது அதிமுக தான். இந்த முறையின் அதிமுக வெற்றி பெறுகிறது. அரக்கோணம் வெற்றி வேட்பாளர் எஸ் ரவி, அதிமுக கூட்டணி. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது ராணிப்பேட் மாவட்டம் ஆற்காடு தொகுதி. ஆற்காடு தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பாக JS ஈஸ்வரப்பன், அதிமுகவில் SM சுகுமாரன், திரு விஜயமோகன், தவிக, நாம் தமிழரில் அர்ச்சனா. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 எதிர்ப்பாலை இருந்தபொழுது அதிமுக வெற்றி பெற்றது 19,253 வாக்கில். பட் 2016 கூட்டணியோடு திமுக 11,901 வாக்குகள்லையும், 2021 இது மேலும் சென்று 19,958 வாக்குகள் முன்னணி பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த முறையும் திமுக கூட்டணி வாய்ப்பு அதிகம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி சோளிங்கர் நரசிம்மர் கோயில் இருக்கிற அந்த மலை மேல கோவில் இருக்கு. இந்த தொகுதியின் MLAவாக இப்பொழுது இருப்பவர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக மீண்டும் போட்டி போடுபவர் AM முனிரத்னம். இவர் வேலு பஸ் சர்வீஸ்ங்கிறது அங்கே ஃபேமஸ். நீங்கள் ஆற்காடு சோளிங்கர் பகுதி போயிருந்தீங்கன்னா இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் K சரவணன், கபில் சார்பாக, நாம் தமிழர் சார்பாக அசோக் குமார். இப்போ இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 2011 திமுக எதிர்ப்பலை இருந்த காலத்திலேயே 9,038 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. 2016 அதிமுக வெற்றி பெற்றது 9,732. 2021 AM முனிரத்னம் தற்போதைய போட்டிய வேட்பாளரே முன் MLAவாக 24,878 வாக்குகளில் வெற்றி பெற்றார். இந்த முறையும் AM முனிரத்னம் வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு அதிகம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ராணிப்பேட்டை தொகுதி. ராணிப்பேட்டை தொகுதியில் தற்போதைய MLAவாக இருப்பவர் R காந்தி, கைத்தறித்துறை அமைச்சர். ஆனால் இவருக்கு சீட்டு கொடுக்காம இவருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டு கட்சிக்காரர்களை மிரட்டி யாரையும் வேலைக்கு பணி செய்ய வேண்டாம் என்று சொல்ல கடைசியில் மகன் விட்டு கொடுக்க மீண்டும் திமுகவில் காந்தி அவர்களே நிறுத்த வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அஃபிஷியலாக கட்சியில் முதலில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் இவருடைய மகன். அதிமுகவில் கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரி என்றால். இவர் தமாகன்னு நினைக்கிறேன். கார்த்திகேயன், தவேகாலேருந்து சகீரா, நாம் தமிழ்லேருந்து தாரிகா சல்மான். இந்த தொகுதியில் முஸ்லிம்கள் அதிகம், ஸோ இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு புரியுது. ராணிப்பேட் தொகுதியில் 2011 அதிமுக 14,201 வாக்கள், இது எதிர்ப்பலை இருந்தபோது. ஆனால் 2016 கூட்டணி இல்லாமல் அதிமுக போட்டி பெற்ற போது திமுக 7,896 வாக்குகளில் வெற்றி பெற்றது. மீண்டும் 2021 16,498 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த தொகுதியில் நேரடியாக இரட்டை இலை நின்றிருந்தால் வெற்றி வாய்ப்பு இதுக்கு இருந்திருக்கும். இது தமாகவிற்கு கொடுக்கப்பட்டதால் இப்பொழுதும் திரு R காந்தி முன்னிலையில் இருக்கிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் திருப்பத்தூர். இந்த மாவட்டத்தில் 4 தொகுதிகள் இருக்கிறது. ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், வாணியம்பாடி. இந்த தொகுதிகளில் 4 அணிகளில் யார் வேட்பாளர்கள், போன 3 முறை யார் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாம் அனலைஸ் செய்து நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஜோலார்பேட்டை. இதில் கவிதா தண்டபாணின்னு திமுக கூட்டணியிலும், அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு KC வீரமணி நிற்கிறார். நாம் தமிழர் தாவேகா சார்பாக முனிசாமி மற்றும் நாம் தமிழரில் சசிரேகா. ஜோலார்பேட்டை தொகுதி 2011 அலையின் போது 22,936 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2016 10,991 வாக்குகள் பெற்று KC வீரமணி இந்த தொகுதியின் அமைச்சராக இருந்தார். ஆனால் சென்ற முறை திரு KC வீரமணி ஒரு 1,091 வாக்குகளில் தோல்வியடைந்தார். பட் மீண்டும் அவர் நல்ல போட்டி கொடுக்கிறார். கவிதா தண்டபாணி ஃபைட் செய்து வாய்ப்பு இருக்கு என்று சொன்னாலும் சமீபத்தில் வரும் தகவல்கள் எல்லாமே KC வீரமணி வெல்வார் என்று தான் வருகிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஆம்பூர் தொகுதி. ஆம்பூர்னா 2 விஷயம் ஞாபகம் வரும். ஆம்பூர் பிரியாணி மற்றும் லெதர் ஃபேக்ட்ரிஸ். ஆம்பூரில் திமுக கூட்டணியில் வில்வநாதன், அதிமுக கூட்டணியில் R வெங்கடேசன், தவேகா சார்பாக இம்தியாஸ்,
மற்றும் நாம் தமிழர் சார்பாக அஃப்சியா தௌபிக் பிக்ரித்னு சொல்லிட்டு இந்த தொகுதியில் முஸ்லீம்கள் அதிகம்ங்கிறது இவங்க வச்சிருக்க வேட்பாளர் வச்சு தெரியுது. ஆம்பூர் தொகுதி 2011 அதிமுக 5091 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2016 மீண்டும் அதிமுக கூட்டணி 28,006 வாக்குகள் வெற்றி பெற்றது. 2021 20,200 இந்த 28,000 தாண்டி 20,000 அதிகம் பெற்று திமுக கைப்பற்றியுள்ளது. தற்போதும் திமுகவிற்கே அட்வான்டேஜ் இருக்கிறது. வில்வநாதன் அவர்கள் எம்எல்ஏவாக வாய்ப்பு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி வாணியம்பாடி. இதுவுமே கூட லெதர் ஃபேக்டரிகள் நிறைய உள்ள ஃபேக்டரி. வாணியம்பாடியில் வாணி என்றால் சரஸ்வதியை குறிக்கும்னு சொல்லி அந்த உள்ளூர்காரர் சொன்னார். ஆனால் இப்பொழுது அங்கே முஸ்லிம்கள் அதிகம். இந்த தொகுதியில் திமுக சார்பாக சையத் ஃபரூக், அதிமுக சார்பாக செந்தில்குமார், திருப்பி இதில் தவேகா சார்பாக சையத் புர்ஹானுதீன் மற்றும் நாம் தமிழர் சார்பாக முருகேசன். இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தால் 3 முறையும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற வாணியம்பாடி இரட்டை இலை, அதாவது அதிமுக கூட்டணிக்கே கொடுத்திருக்கிறது. 2011 18,225 வாக்குகள் முன்னணியில் வெற்றி, 2016 14,526 வாக்குகளில் வெற்றி, 2021 சற்றே குறைந்து 4,904 வாக்குகளில் வெற்றி. பட் முஸ்லீம் ஓட்டுகள் தெளிவாக பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. செந்தில்குமாருக்கே வெற்றி வாய்ப்பு. அடுத்து பார்க்க இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர் இது ஆம்பூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர், இன்னொன்று சிவகங்கை பக்கத்தில் வரும். இந்த திருப்பத்தூரில் திமுக சார்பாக நல்ல தம்பி, அதிமுக சார்பாக ஞானசேகர், தாவேகா சார்பாக திருப்பதி, நாம் தமிழர் சார்பாக ஆறுமுகம். திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 திமுக, அதாவது எதிர்ப்பு அலை பெரிதாக இருந்த கேப்டனோடு கூட்டணி இருந்த பொழுது அதிமுக 21,792 வாக்குகளில் வெற்றி பெற்றது. ஆனால் 2016 திமுக 7,647 அதிகம் பெற்று கைப்பற்றியது. மீண்டும் 21 இந்த 7,000 28,240 மேலும் முன்னணி பெற்று வெற்றி பெற்றது. தற்போதும் திருப்பத்தூரை பொறுத்தவரை நல்ல தம்பி முந்துகிறார். திருப்பத்தூருக்கு திமுகவிற்கே வாய்ப்பு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். இதில் மொத்தமாக 6 தொகுதி இருக்கிறது. பர்கூர் ஜெயலலிதா போட்டி போட்ட மாவட்டம், ஒசூர் தமிழ்நாட்டு பார்டர், கிருஷ்ணகிரி, தளிங்கிறதுக்கு லிட்டில் இங்கிலாந்துன்னு பேர். அடுத்தது ஊத்தங்கரை, இங்கே நிறைய தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. பாளையங்கோட்டைக்கு அதுக்கு அடுத்ததாக இது 2வது தமிழகத்தின் ஆக்ஸ்போர்ட் சொல்லலாம். அடுத்தது வேப்பனஹள்ளி. இந்த 6 தொகுதிகளில் 4 கூட்டணி சார்பாக யார் நிற்கிறார்கள், சென்ற 3 தேர்தலில் எவ்வளவு ஓட்டில் யார் ஜெயிச்சாங்க, இந்த முறை யாரை மக்கள் யார் பக்கம் என்பதை விரிவாக பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் தொகுதியை பார்க்குறோம். இந்த பர்கூர் தொகுதிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இங்கே ஜெயலலிதா அவர்கள் போட்டி போட்டு 96 தோற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் திமுக சார்பாக மதியழகன் நிற்கிறார், அதிமுக சார்பாக கோவிந்தராசன் நிற்கிறார், தவேகா சார்பாக முரளிதரன் மற்றும் நாம் தமிழர் சார்பாக கவின் நிற்கிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் 2011 16 அதிமுக ஜெயிச்சிருக்கு. 2021 திமுக கைப்பற்றி இருக்கிறது. பர்கூர் தொகுதி 2011 அதிமுக கூட்டணி 29,440 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது. 2016 அது ரொம்பவும் குறைஞ்சி 982 குறைந்தது. 2021 திமுக 12,614 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கு. இந்த தொகுதிகள், அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிகம். அவர்கள் 10.5% கொடுத்ததனால் பாமகவிற்கு ஆதரவு அதிகம் உள்ள தொகுதி. அதாவது இது கிருஷ்ணகிரியிலேருந்து தாண்டி போகிறப்ப அடுத்த மாவட்டத்துக்கு முன்னாடி இருக்கிறனால அந்த அளவு கம்மியாக இருக்கும். நல்ல ஃபைட் இருக்குது. இழுபறியில் இருக்குது. அட்வான்டேஜ் கோவிந்தராஜன் தான் இப்போதைய நிலை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஒசூர் தொகுதி. ஒசூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை திமுக தான் ஜெயிச்சது. இந்த முறையும் திமுகவில் எஸ்ஏ சத்யா நிற்கிறார். அவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பாக பாலகிருஷ்ண ரெட்டி, தாவேகா சார்பாக வேந்தர் கரசன், நாம் தமிழர் சார்பாக ஸ்டாலின். 2011 திமுக எதிர்ப்பலை இருந்த பொழுதும் இந்த தொகுதியை திமுக 14,152 வாக்குகள் முன்னணி பெற்றது. ஆனால் தனியாக நின்ற பொழுதே அதிமுக 22,964 வாக்குகள் அதிகம் பெற்றது. 2021 திமுக மீண்டும் 12,367 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. இந்த தொகுதி ஒசூருங்கிறது தமிழ்நாடு பெங்களூருக்கு எல்லையில் கடைசியில் இருக்கிற தொகுதி. இங்கே லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் என தெலுங்கு பேசுபவர்கள் மிக அதிகம், வன்னியர்களும் அதிகம். இங்கே நல்ல இழுபறி இருக்கிறது. தற்சமயம் அட்வான்டேஜ் சத்யான் தான் இருக்கு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது தளி தொகுதி. இந்த தளி தொகுதிங்கிறது கிளைமேட் அவ்வளோ கூலாக இருக்குங்கிறதுனால லிட்டில் இங்கிலாந்துன்னு பேர். ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் பக்கத்தில் வலது பக்கம் வரும். ஒசூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ராமச்சந்திரன் நிற்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் நாகேஷ்குமார்,
இது தாவேகா சார்பாக ஜி சுரேஷ் மற்றும் நாம் தமிழர் சார்பாக நரசிம்மன். திரு ராமச்சந்திரன் கம்யூனிஸ்டுகள்னா தோழர்கள்மோ, இவர் ஒரு கார்ப்பரேட் கல்குவாரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நடத்துகிற ஒரு தாதா. 2011 அதிமுக வெற்றி பெற்றது, 2016 21 சிபிஐ தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இல்லை, 2016 சிபிஐ தான் வெற்றி பெற்றது. இப்பொழுதும் அவங்க தான் வெற்றி பெற்ற ஞாபகம் கொஞ்சம் மாற்றி இருக்கு. 2011 6435 வாக்குகள், 2016 6245 வாக்குகளில் திமுக கைப்பற்றியுள்ளது. தற்போதைய நிலையில் தாவேகா பிரிக்கும் நிலையிலும் நாகேஷ்குமாருக்கு வாய்ப்பு நல்லதாக இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. பட் ராமச்சந்திரன் அவ்வளவு எளிதாக விடுபவர் அல்ல. அட்வான்டேஜ் நாகேஷ்குமார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது ஊத்தங்கரை தொகுதி. இது எல்லாமே கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கீழே வருது. இங்கே திமுகலேருந்து ஆர் குப்புசாமி, அதிமுகலேருந்து தமிழ்ச்செல்வம், தாவேகாவிலிருந்து எம் ரமேஷ், நாம் தமிழர்லேருந்து மேகலா. இந்த தொகுதியுடைய நீங்கள் இதை ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா 11, 16, 21 மூன்றிலேயுமே அதிமுக தொடர்ச்சியாக வெல்வது. 2011 அலையின் போது 39,158 வாக்குகளில் வெற்றி பெற்றவங்க. 2016 தனியாக நின்ற போது 2613, திருப்பி 2021 28,387 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதி அதிமுக கூட்டணி தக்க வைத்துக் கொள்ளும். அடுத்த எம்எல்ஏ திரு டி எம் தமிழ்ச்செல்வன். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி. என்னுடைய படிப்பு அங்கே தான் இருந்துச்சு கடைசி 3 வருடங்கள். டாக்டர் செல்லக்குமார் திமுக கூட்டணியில் காங்கிரஸில் நிற்கிறார். எதிர்த்து அதிமுக கூட்டணியில் அசோக்குமார், தாவேகா சார்பாக முகுந்தன், நாம் தமிழர் சார்பாக சுகந்தி பார்த்திபன். இந்த கூட்டணி இந்த தொகுதியுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா 2011 29,097 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2016 இந்த 29 தாண்டி 4,891 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கைப்பற்றியது. 2021 அந்த லீடை அடிச்சுட்டு அதிமுக கூட்டணி மீண்டும் 794 குறைந்த வாக்குகளில் முன்னணி பெற்றது. இந்த முறை டாக்டர் செல்லக்குமார் ஏற்கனவே கிருஷ்ணகிரி எம்பியாக இருந்தவர். இந்த முறை வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதனால அவருக்கு அந்த தொகுதியில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது. பட் நல்ல டக் ஆஃப் வார். இப்போதைக்கு அட்வான்டேஜ் அசோக்குமார் என்பதுதான் களநிலை. நாம் அடுத்து இருக்கிற தொகுதி வேப்பனஹள்ளி தொகுதி. இங்கே முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அதிமுக சார்பில் இருக்கார். இது திமுக சார்பாக PS ஸ்ரீனிவாசன், தாவேகா சார்பாக சம்பங்கி, பூ பெயர் வச்சிருக்கார், அழகான தமிழ் பெயர். நாம் தமிழர் சார்பாக நாகராஜ். வேப்பனஹள்ளி தொகுதியுடைய பின்பலத்தை பார்த்தா 2011, 16 2 முறையும் திமுக கூட்டணி 7,604 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. 2016 5,983. இதில் தோத்த பிறகு எம்பிஐ போய் 21 திரு KP முனுசாமி மீண்டும் நின்று வெற்றி பெற்று எம்பி பதவியை விட்டார். இந்த முறையும் போட்டி போடுகிறார். போன முறை அவர் 3,054 வாக்குகளில் தான் வெற்றி பெற்றார். இந்த முறை கூட்டணி நல்ல அமைந்துள்ள நிலையில் நல்ல போட்டி இருந்தாலும் வாய்ப்பு KP முனுசாமிக்கு தான்.